name is Mohammed Rosha. I am recently completed BE Electronics and Communication Engineering from Mohambigi College of Engineering and Technology at Kerala. My teammate is Balasubramanian from Electronics and Communication Engineering. Our project mainly focuses secure public distributed supply chain real-time tracking with using IoT devices. இது மெயினாக எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்களில் வேர்ஹவுஸ் மீன்ஸ் மெயினாக ரேஷன் ஷாப்பில் தான் இது பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஷன் ஷாப்பில் இடையில நிறைய திருடுக்களும் ஏமாற்றுறாங்க. யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கர்ஸோ ஏதோ ஒரு இன்சார்ஜஸோ இது ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்டை மெயினாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதை நாங்கள் எங்கேருந்து இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெருங்கு திருவிழா மிஸ்டர் எம்ஜே ஸ்டாலின் அவருடைய ஸ்கீம்லேருந்து இருக்கோம். ஆனால் இது வந்து பண்ணால் ஃபியூச்சரில் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குங்கிறத கவர்மெண்ட்டுக்கு நம்ம நிறைய ஸ்கீம்ஸ்லாம் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வேர் ஹவுஸ்லேருந்து ரேஷன் ஷாப்புக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது இடையில எதுவும் திருடு நடக்காமல் எந்த ஒரு இஷ்யூஸ் நடக்காமல் சேஃப்டியாக செக்யூராகவும் செல்லணும். போய் இறங்கி ஜாமான் இறக்கி மக்களுக்கு கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஆனால் எங்களுடைய நோக்கமாக அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மை டீமெண்ட்ஸ் சொல்லி எக்ஸ்பிளைன் பிளாக் டயக்ராம் நாங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறோம்னா, நாங்கள் இன்புட் டிவைசஸ் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர், அந்த இண்டிகேட்டர் வந்து என்ன அலர்ட்ஸை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். அங்கே இன்புட் டிவைசஸ் நாங்கள் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா, லோட் செல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். லோட் செல் வந்து கண்டினியூஸாக வந்து வெயிட்டை மானிட்டர் பண்ணுறது. அடுத்த ஜிபிஎஸ் மாடல் வந்து அவங்க ரியல் டைம் லொக்கேஷன் எந்த இடத்துல அவங்க லொக்கேஷன் இருக்காங்க அப்படி சொல்லி ஒரு 15 செகண்டுக்கு ஒரு வாட்டி எங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலமாகவும் எங்களுக்கு வெப்சைட் மூலமாகவும் வந்து நோட்டிஃபை பண்ணுறது. அந்த ஆர்எஃப்ஐ டேக் வந்து அந்த லாக்கை வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு வந்து ஆர்எஃப்ஐ கார்டை ஸ்கேன் பண்ணும்போது அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போய் அந்த நம்பர் ஓடிபி என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் வந்து லாக் ஓப்பன் ஆகிற மாதிரியும். அப்போ வந்து அல்ட்ராசோனிக் சென்சர் அண்ட் வைப்ரேஷன் சென்சர் வந்து உள்ளே வந்து எனி மூவ்மெண்ட்ஸ் அண்டு எதுவும் லாக் எதுவும் பிரேக் பண்ண ட்ரை பண்ணால் கூட எங்களுக்கு வந்து ஆன் ஸ்பாட் இண்டிகேட்டர் மூலமாக எங்களுக்கு இண்டிகேட் ஆகிரும். அண்ட் ஆல் சிக்னல்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து சிம் மாடல் மூலமாக சிம் மாடல் 900A மூலமாக எங்கள் மொபைலுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுறோம். ஆல்சோ நாங்கள் வந்து பிளிங்கில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். அந்த பிளிங்க் கனெக்ட் பண்ணி எல்லா டேட்டாவுமே வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் க்ளவுடில். இதுதான் எங்களோட வெப்சைட். எங்கள் வெப்சைட்டில் வந்து இப்போதைக்கு வந்து 0 கிராம்ஸில் இருக்குது. பிகாஸ் நாங்கள் வந்து இது வந்து ஒரு ப்ரோட்டோடைப்னால நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் டன்னில் வைக்காமல் கிராம்ஸில் வச்சுருக்கோம். இது வந்து அண்டர்லோட் ஆனாலும் ஓவர்லோட் ஆனாலும் எங்களுக்கு வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் இதில் காமிச்சிடும். இப்போ வந்து அது அண்டர்லோடில் இருக்குது. ஸோ அதனால் எஸ்ன்னு காட்டுது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து கூகுளோட சீட்ஸ் இருக்குது. அந்த கூகுள் சீட்ஸில் வந்து அவங்க எந்த டைமுக்கு வந்து என்ன டேட்டா லோட் ஆகிருக்கு அந்த கண்டினியூஸாக அதோடய வெயிட்டை வந்து எல்லாத்தையும் காட்டுற மாதிரி கூகுள் டேட்டாஸ் இருக்குது. அதோட வந்து வெயிட் எவ்வளோ இருக்குது, அப்புறம் வந்து உள்ள எவ்வளோ மூவ்மெண்ட் இருந்திருக்கு, அந்த நேரத்தில் என்ன ஸ்டேட்டஸ் அண்டர்லோடில் இருந்திருக்கா ஓவர்லோடில் இருக்கா எல்லா ஸ்டேட்டஸுமே வந்து 15 செகண்டுக்கு ஒரு வாட்டி வந்து லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஜிபிஎஸ் மாடல் வந்து நாங்கள் கண்டெய்னரில் வச்சுருக்கனால எவரி 15 செகண்டுக்கு ஒரு வாட்டி எந்த இடத்துல இருக்க அக்யூரேட்டான லொக்கேஷனோட அது வந்துடும். இதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல போயிருக்கு எல்லா அதோட டேட்டாஸ் எல்லாமே எங்களால் வந்து ஈஸியாக பார்க்க முடியும். அப்புறம் ப்ராஜெக்ட் ப்ரோட்டோடைப் மாடல் இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். மெயினாக ரெடியூஸ் தி தெஃப்ட் அண்டு செக்யூர் அண்டு டிரான்ஸ்பரண்ட் லைவ் லொக்கேஷன் அண்டு செக்கிங். முக்கியமாக எங்கன்னா கண்ட்ரோல் இருக்கோ அங்கே என்ன செக் பண்ணுறதுக்காக முக்கியமாக எல்லாத்தையும் செக் பண்ணிடுவாங்க. எவ்வளோ இறக்குறாங்க எவ்வளோ ஏற்றுறாங்க அப்படிங்கிற ப்ரோட்டோடைப் மாடலை நம்ம செக் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன மாடல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லோட் செல்லு, BSP32 மாடல், சிம் மாடல் வந்து GSM மாடல்னு சொல்லுவோம். அடினோ யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் கொண்டு போகிறதே கமர்ஷியல் ப்ராடக்டாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கியூக்காக தான் MSME ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ரீசெண்டாக யுக்தி இனோவேஷன் அப்படிங்கிறதுக்கும் ரீசெண்டாக அப்ளை பண்ண போகிறோம். இன்னும் பல இதெல்லாம் அப்ளை பண்ணி ஸ்டார்ட் அப்பாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இனோவேட்டிவாக தான் கொண்டு போகிறோம். அவர் ப்ராஜெக்ட் வந்து இனோவேட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டாக சென்சார்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சென்சார் தான் என்ன பண்ணுறது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக்கெட்டாக வச்சுக்கிறது லோடுக்காக யூஸ் பண்ணுறோம். அரிசியாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், சுகராக இருக்கலாம், ஏதோ ஒன்று ப்ரோட்டோடைப் மாடலுக்காக ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இப்போ இதுக்கு கீழே லோட் செல் இருக்குது. லோட் செல் என்ன பண்ண போதுன்னா மானிட்டர் பண்ணணும். வெயிட் எவ்வளோ கூட கொடுத்துருமா குறைக்கிறோமா அப்படிங்கிற மானிட்டர் பண்ணோம். இப்போ நம்ம இதில் வைக்கும்போது எவ்வளோ லோடு இருக்குங்கிறத மெஷர் பண்ணோம். இப்போ நாங்கள் த்ரெஷோல்ட் வரை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இன்பில்ட்டாக எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம்னா 1 kg யூஸ் பண்ணியிருக்கோம் இன்பில்ட்டாக. இதை வந்து ப்ரோட்டோடைப்புக்கு 75 டன்ஸ் வரைக்கும் நம்ம கண்டெய்னரை பொறுத்து
நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் பவர் சப்ளைலேருந்து ஆரம்பிப்போம். பவர் சப்ளை வந்து 12 வோல்ட் யூஸ் பண்ணுறோம். எப்பவுமே கண்டெய்னரில் வந்து டிஃபால்ட்டாக வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் பேட்டரியில் எனி டைம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த 12 வோல்ட்டை நாங்கள் இங்கேருந்து பக் கன்வெர்ட் மூலமாக அது 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன்னா 5 வோல்ட் வந்து ESP 32க்கும் அடிமை போட்டுக்கும் மினிமம் 5 வோல்ட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அந்த சிம் மாடல் வந்து அனதர் ஒரு 12 வோல்ட் வந்து சப்ளை கொடுக்கும். ஆல்சோ இதுலேருந்து வர அந்த 5 வோல்ட்டை செப்பரேட் பண்ணி இதில் உள்ள காம்பனன்ட்ஸ்லாம் அந்த சென்ஸ் LCD டிஸ்பிளே, RFID அண்ட் ரிலே மாடல் அண்ட் கீபேர்டு எல்லாத்துக்குமே 5 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்து எல்லாத்துக்கும் பவர் கொடுக்கணும். இப்போதைக்கு நாங்கள் ப்ரோட்டோடைப்னால 1 kg த்ரெஷோல்ட் செட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து LCD டிஸ்பிளேல வந்து எங்களுக்கு எல்லாமே வந்து ஷோ ஆகிரும். அது வந்து டிரைவர் எப்போ வேணால் எங்கே வேணால் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து 1 kg வந்து ஏற்றிட்டு போகும்போது அலாரம் வந்து எங்களுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வண்டியும் ஸ்டார்ட் ஆகாது. இப்போ வந்து இதுதான் நார்மல். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் நார்மல்னு காட்டும். இப்போ யாரும் உள்ளே வந்து லாக்கிங் உடைக்க ட்ரை பண்ணால் கூட உள்ள மூவ்மெண்ட் இருந்தால் அலாரம் அடிக்கும். சப்போஸ் அவங்க உடைக்க ட்ரை பண்ணால் இங்கே வைப்ரேஷன் சென்சர் வந்து அந்த வைப்ரேஷனை கேட்ச் பண்ணி அதை வந்து ஈஸியாக வந்து அலர்ட் பண்ணிடும். நாங்கள் கண்டெய்னரில் வந்து லாக்கிங் சிஸ்டத்துக்கு நாங்கள் வந்து RFIDக்கு வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். நாங்கள் RFIDக்கு வந்து 2 கார்டு வச்சுருக்கோம். 2 டேக்குமே வந்து ஒவ்வொரு வேல்யூ த்ரோ பண்ணுவோம். அதில் ஒரு வேல்யூ வந்து நாங்கள் வந்து ப்ரோக்ராமில் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு RFID டேக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கார்டை ஒரு இன்சார்ஜுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து ஸ்கேன் பண்ணும்போது ஸ்கேன் ஆகும். இப்போ இது இன்வேலிடி கார்டுன்னு சொல்கிறோம். இது தப்பான கார்டை யூஸ் பண்ணோம்னா பஸர் மூலிமா இண்டிகேட் ஆகும், ஓப்பன் பண்ண முடியாது, OTPயும் வராது. இது வந்து ஒரிஜினல் கார்டு. இப்போதைக்கு நான் ப்ரோட்டோடைப் கார்டு யூஸ் பண்ணுறோம். இது RFID ஒரிஜினல் கார்டு. இந்த பர்சனுடைய அந்த இன்சார்ஜோடைய பர்சனுடைய ஒரிஜினல் கார்டு ஸ்கேன் பண்ணணுமே பிரைமரி செலுத்தி OTP போகும். இப்போ எனக்கு ஒரு மொபைல் யார் இன்சார்ஜ் இருக்காங்களோ அவங்களுடைய நம்பருக்கு மட்டும் தான் OTP போகும். இந்த OTP வந்து என்னோட நம்பருக்கு OTP வந்துருச்சு. என்ன OTP வந்திருக்குன்னா 613298 அப்படிங்கிற OTP தான் போட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். இதை வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் OTPs வரும். ஒரே OTP தான் எல்லா இடத்துக்கும் வருமா அப்படிங்கிறதே கிடையாது. வித் லைவ் லொக்கேஷன் மெசேஜ்லேயே SMS-லேயே லைவ் லொக்கேஷன் இப்போ எங்கே இருக்குங்கிறத டைரக்ஷனை கரெக்டாக எங்கே இப்போ குளத்தூரில் இருக்குங்கிறத கீரனூர் களமாவூர்கிட்ட இருக்குங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணி காமிக்கும். நம்ம கீபேட் மூலிமா யூஸ் பண்ணி போட போகிறோம். 613298. இப்போ நான் ராங்கான ஒரு மீன்ஸ் இந்த எஸ்எம்எஸில் உள்ள OTP நான் போடாமல் இந்த எஸ்எம்எஸில் உள்ள OTPயை போடாமல் தெரியுறா இந்த எஸ்எம்எஸில் உள்ள OTPயை 98க்கு பதிலாக 91ன்னு நான் ஒரு நம்பரை போட்டு ஆஸ் கொடுத்தா இண்டிகேட் தப்பான ராங் OTP அப்படிங்கிற மெசேஜை இதில் காமிக்கும். இப்போ நான் கரெக்டான OTP போட போகிறேன். 613298 போட்ட உடனே டோரு ஓப்பன் ஆகிடும். இங்கே லாக் ஓப்பன் ஆயிரும். யார் இறக்கினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் ஆயிடும். அவ்வளோதான். இதுதான் எங்களுடைய ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பிளிங்க் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து நாங்கள் கமர்ஷியல் ப்ராடக்டாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்ககிட்ட இருக்குது. Using my skills, my electronics and communication, maybe more number of sensors used our main innovative projects. இந்த ப்ராஜெக்டை நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம். நிறைய ட்ராபேக்லாம் வந்துச்சு. அதை ரெக்டிஃபை பண்ணி இப்போதைக்கு வச்சுருக்கிறோம். இனிமே வரக்கூடிய காலங்களில் ஃப்யூச்சருக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஸ்கீம்லையும் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ரீசெண்டாக இதை வச்சு கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம். மோர் நம்பர் ஆஃப் காலேஜஸ் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செகண்ட் ப்ரைஸஸ்லாம் வின் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.